أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் 31வது அத்தியாயம் சூரா லுக்மான். இந்த லுக்மான் என்ற மேலான அந்த சாலிகான நல்லடியாருடைய அறிவுரை இங்கே இடம்பெற்றிருப்பதனால் இந்த அத்தியாயத்துக்கு சூரத்து லுக்மான் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். இந்த அத்தியாயங்களுக்குரிய பெயர்கள் எல்லாம் வகையின் அடிப்படையில் கரைபட்டிருக்கிறது எங்களுக்கு அவதானிக்கலாம். லுக்மான் என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர் அமைந்திருப்பதனால் முழுக்கவே இந்த அத்தியாயம் லுக்மானுடைய செய்தியை மட்டும் பேசுகிற அத்தியாயம் அல்ல, எல்லா வகையான பல அடிப்படைகளை இந்த அத்தியாயம் பேசுகிறது. அதிலே லுக்மானுல் ஹக்கீம் என்ற அந்த பெரிய ஞானியுடைய அறிவுரை இங்கே இடம்பெற்றிருப்பதனால் இந்த அத்தியாயத்துக்கு அப்படி பேர் அமைந்திருக்கிறது. சூரத்துல் நம்ல், எறும்பு என்ற அந்த அத்தியாயத்துடைய பேர் அமைந்திருப்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் அந்த எறும்பு கதைத்ததை கேட்டுக்கொண்டிருந்த தன் இனத்திடத்திலே போய் சொன்ன சரித்திரம் அதிலே பேசப்படுகிறது. அதனால் முழுக்கவே அதுல எறும்பு பத்தி தான் பேசுகிற அர்த்தம் அல்ல, அதில் சொல்லிடம் பெற்றிருக்கிறது. சூரத்துல் பக்ரா என்று 2வது அத்தியாயத்துக்கு பேர் அமைந்திருப்பது அந்த மாடு அறுக்கப்பட வேண்டும் என்ற சரித்திரம் அமைந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த சம்பவத்தில் ஒரு மாட்டை நீங்கள் அருங்கள், அது எப்படிப்பட்ட மாடு, அதன் நிறம் என்ன, அதன் வகை என்ன, அப்படி பனு இஸ்ராயல் கேட்ட அந்த செய்தி அதில் இடம்பெற்றிருப்பதனால் பக்ரா என்ற அத்தியாயத்துக்கு பேர் அமைந்திருக்கிறது. குர்ஆனுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கிற அமைப்புகளை அப்படி பார்க்கலாம். சூரத்து இப்ராஹிம் என்ற பெயர் அமைந்திருக்கிறது. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில பகுதி பேசப்படுகிறது, அதை தாண்டியும் பேசப்படுகிற வேறு வேறு விடயங்கள். ஆனால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து செய்தி இடம்பெற்றிருப்பதனால் அந்த அத்தியாயத்துக்கு அப்படி பெயர் அமைந்திருக்கிறது. லுக்மான் என்பவர் ஒரு நபியா
என்று கேட்டால் அவர் ஒரு நபி அல்லவர், அவர் ஒரு சாலிகான நல்லடியார். லுக்மானுடைய பிறப்பு இங்கே சொல்லப்பட்டில்லை, அவருடைய இறப்பும் சொல்லப்படவில்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய சரித்திரத்திலே ஒரு அவருடைய அறிவுரை, ஒரு அருமையான அறிவுரை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யணுமான அறிவுரை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று அல்லாத ஆயத்தை இறக்கி நபிக்கும் வழிகாட்டிய ஒரு அருமையான அத்தியாயம். அவர் நபி லுக்மான், அதாவது அந்த சாலிகான நல்லடியார் லுக்மான், அவருடைய பிறப்பு சொல்லப்படவில்லை, இறப்பும் சொல்லப்படவில்லை, அந்த ரெண்டும் சொல்லப்படவில்லை. இடைப்பட்ட ஒரு அறிவுரை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல பேசுகிறார். ஹதிர் என்பவர் ஒரு நபி அல்ல, அதைத்தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். ஹிதுர் பள்ளி என்று சொல்வார்கள். அங்க ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லி அங்க பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிற பழைய காலத்தை பார்க்கலாம். இந்த ஹிதுரத்தான், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தான் ஹிதுர் என்று சொல்வார்கள். உண்மையான பேர் ஹதிர் என்பதுதான். ஹாஜரா என்ற ஆட்கள் பேர் வைப்பார்கள். உண்மையான பேர் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஹாஜர், அவ்வளவுதான் பேரு, ஹாஜர். ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் என்று சொல்வார்கள். அவர் அல்லாஹ் ஒரு நபி அல்ல, ஒரு சாலிகான நல்லடியார். அவருடைய பிறப்பு சொல்லப்படல, இறப்பும் சொல்லப்படல. இடையில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழிகாட்டின சில விடயங்கள், கப்பல்ல பயணித்தது, கலாக்கதிரோடு சம்பந்தப்பட்ட சில அறிவுரைகள் அல்லாஹ் இல்ஹாமியத்தாக அவருக்கு அறிவுரையாக உதிப்பாக அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருந்தான். அதை வச்சு சில வழிகாட்டல் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அவருடைய பிறப்பும் இறப்பும் குர்ஆனில் சொல்லப்படாதனால அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. நீங்க பார்க்கலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தில் நிறைய பேர் சொல்வார்கள் ஹயாத்து நபி அப்பா என்று சொல்வார்கள். பழைய காலத்து மனிதர்கள் ஹயாத்து நபி அப்பா அப்படின்வார்கள். அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. வமஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யாருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. எல்லாரும் மௌத்தாய்தான் இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ் அவரை எடுத்து வானுலோகத்துக்கு எடுத்தால் அவரை கூட இந்த பூமியில மௌத்தாக்கித்தான் அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார். இங்க வந்து யாரும் ஹயாத்தோடு இருக்க மாட்டார்கள். அந்த வகையில தான் ஒரு நபியிட சில நபிமாருடைய சரித்திரத்தை இங்க பார்க்கலாம். அவருடைய பிறப்பு இறப்பு சொல்லப்படல, அவருடைய இலைப்பட்ட வாழ்க்கை தான் சொல்லப்பட்டிருக்கு. பல நபிமார்களுடைய சரித்திரங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு சொல்லப்படுகிறது, நாங்க சூரத்துல் கஸஸ்ல படித்தோம். ஹதீஸ்ல அவருடைய இறப்பும் சொல்லப்படுகிறது. பனு இஸ்ராயல் சந்ததிய அப்படியே எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி போகணும் என்று வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வழியில் அவர்கள் பெரும் தொல்லைகள் கொடுத்தார்கள். கடைசியாக அவர் சொன்னார், நான் அந்த இடத்துக்கு போகணும் என்று. இதுக அந்த வரப்புக்கு ஃபகாத்திலா இன்னஹா ஹுனா காயிதுன். மூசா, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் தங்க போங்க, அங்க ஒரு அநியாயக்கார அரசர் இருக்கிற, நாங்க எங்க இருக்கோம், நாங்க வரமாட்டோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெரியவர்களே, கடைசியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த செம்மட்டை நிறத்துக்குள்ள அந்த குன்றொன்று இருந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு பக்கத்துல, நான் அங்கின வைத்து அந்த இடத்துல மௌத்தாகணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். அது கல்லால் இப்படி எரிந்தால் எரியப்படுகிற தூரத்தில் அளவுக்கு தான் இருந்த அந்த பயணம். கடைசியில் அந்த இடத்துக்கு போய்த்து அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றினார். நீங்க பார்க்கலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சின்ன காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அரசனாக இருந்த காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது எப்படி என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனா பல நபிமார்களுடைய சரித்திரத்துல பிறப்பு இறப்பு சொல்லப்படல, இடைப்பட்ட காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்பை பத்தி குர்ஆன் ஹதீஸ் பேசாதனால் அது ஹயாத்தோடு இருக்கிறன்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் நியதிப்படி அவங்க மௌத்தாகி பேசியிருப்பாங்க. அவங்க அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில தேவையான சில விஷயங்களை குர்ஆன்ல உட்புகுத்தணும் என்பதனால அல்லாத படிப்பினைக்காக எடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த தியரியை நாங்க கட்டாயம் நபிமார்கள் பெரிய சாலிகான மனிதர்களுடைய சரித்திரத்தை பற்றிய கொள்ள இந்த அடிப்படை இலக்கணத்தை நாங்க கட்டாயம் விளங்கி இருக்கணும். அந்த வகையில தான் நபி அதாவது லுக்மானுல் ஹக்கீம் என்ற இந்த அறிவாளி, இந்த ஞானி, இந்த சாலிகான அடியார், இவர் தன் மகனுக்கு செய்த அறிவுரை ஒரு அருமையானது. எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்யணுமான அறிவுரை. சுப்ஹானல்லாஹ். நீங்க பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு ஏன் இந்த அறிவுரையை செய்யணும் என்ற பாடம் இங்கே சொல்லப்படுகிறது என்றா, நாம வாழ்ற காலத்துல கேட்கிற துவாக்கள் ஆகப்பெரிய ஒரு துவா தான் ஒரு வாப்பா பிள்ளைக்கு கேட்கிற துவா. ஆனா வாப்பா இல்லாத காலத்துல, வாப்பா கபுராலியாக இருக்கிற நேரத்துல ஆகப்பெரிய துவா
வலுவான துவா எது தெரியுமா? அந்த வாப்பாக்கு புள்ள ஹயாத்தோடு இருந்து கொண்டு உம்மக்கு வாப்பாக்கு கேட்கிற துவா தான். நாங்க அடிப்படை பேசிக்ல புள்ளைய வளர்த்தாத்தான் அந்த புள்ள ஒரு சாலிகான புள்ளையாக இருந்து எங்களுக்கு துவா கேட்கும். அதனால நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள காபிரா மௌத்தா புள்ள, யா அல்லாஹ் இன்னபனி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பம் யா அல்லாஹ் கவலைப்பட்டார்கள், இரக்கமாக பேசினார்கள். அப்பதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹ் உங்களோட மகன் உங்களுக்கு பிறந்த புள்ளதான், ஆனால் ஈமானிய குடும்பத்தின் அடிப்படையில் அவரோட பிள்ளை அல்ல, உங்களோட குடும்பம் அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், உங்களோட மகன் காபிராக மௌத்தாதனால் உங்களோட புள்ள ஒரு சாலிகான அமல் அல்ல. சாலிகான அமல் என்றே நாங்க நினைக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சொல்றது மட்டும்தான் நன்றி. எங்களோட புள்ளைய சாலிகான புள்ளையாக வளர்த்தால் அவரே ஒரு சாலிகான அமல் தான், அவரே ஒரு அமலாக எங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால் தான் நீங்க எப்போதும் நானும் நீங்களும் எங்களோட புள்ளைகள் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக, பட்டதாரியாக, டாக்டராக, இன்ஜினியராக, பல சமூக சேவையாளராக, பலரும் தெரிந்த பணக்காரனாக என்றெல்லாம் இருந்தாலும் இந்த புள்ளையோட அகீதா சரியாக இருக்கணும். அப்பதான் சாலிகான அமலாக எங்களுக்கு வரும். அந்த புள்ள கேட்கிறது கபூலாக்கப்படும், அந்த புள்ள செய்யற அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஷிர்க் இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு தான் இந்த அறிவுரைகளை தாரணும். அதனாலதான் லுக்மானுல் ஹக்கீம் அவருக்கு இருந்த அறிவை வச்சு அவர் சொன்ன பதில பாருங்க, அறிவுரை பாருங்க. என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்திடாதே மகனே, இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான அநியாயம் மகனே என்று சொன்னார்கள். இந்த அநியாயம் எப்படி அமைகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக சென்ற வாரம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, மனிதன் அந்தஸ்து என்ன, மனிதனை கொண்டு போய் அல்லாஹ்வோட சமப்படுத்தினால் நியாயமா அநியாயமா? அதுவும் மௌத்தா போன மனிதன், அல்லாஹ் மாத்திரம்தான் என்றும் உயிரோடு இருக்கிறவன், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், எப்போதும் நிலையாக இருக்கிறவன் அவன் மாத்திரம்தான். மனிதன் மௌத்தாகிறான், அந்த ஒன்றாலேயே அல்லாஹ்வோட உலகத்துல வணங்கப்படுற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் எல்லாம் அடிபட்டு போகிறது ஒரே ஒரு வார்த்தையால. இது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யூ என்ற வார்த்தையால். உலகத்துல மாற்று மதத்தவர்கள் கடவுள்களாக எடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், மனிதனை தான் எடுத்திருக்கிறார்கள், உயிர் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மக்லூக்கை தான் எடுத்திருக்கிறார்கள். எல்லாம் மௌத்தாகிறது தான், அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய். அதனால தான் நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தார நேரத்துல சில பேர் என்ன சொன்னார்கள் என்றால், அதாவது முனாஃபிக்குகள் இப்படி சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகிட்டார்கள் என்றதுல சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்துக்கு போய்விட்டு அவர்கள் இரண்டாவது மனைவியுடைய வீட்டுக்கு போய்விட்டு வருகிறார்கள். வந்தாலும் நபிகளார் மௌத்தாக இருக்கிற செய்தி பரபரப்பாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை கையில் ஏந்தி கொண்டு, அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகவில்லை, அல்லாஹ் நபி மௌத்தாகவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன மாதிரி நபிகளாருடைய பொடி இங்கே இருக்கிறது, அவருடைய உயிர் போயிருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கிறது, திரும்ப வருவாரு அப்படி என்று சொன்னாரு. மூசா நபி இப்ராஹிம் நபி, அதாவது நபியோட விவகாரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அகீதா தெரியாமல் இல்ல, நபியோடு உள்ள இரக்கத்தால, நபியோட உள்ள நேசத்தால அவருக்கு மரணத்தை, நபியோட மரணத்தை தாங்க இல்லாம பேசப்பட்டதாய். அவர் ஆழமான ஒரு அறிவாளி, நபியிடம் இருந்து பாடம் படித்தவர். ஆனாலும் அவர் சொன்ன அந்த முனாஃபிக்குகளோடு உள்ள வெறியில் அவர் சொன்ன வார்த்தை அது. இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி மௌத்தானத்தை வச்சு சந்தோஷப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகவில்லை வருவாரு அப்படி என்று கதைச்சிட்டு இருக்கிற டைம்ல ரெண்டு வார்த்தையை பேசி பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவருடைய நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி என்ன தெரியுமா சொன்னார்கள்? மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். உங்கள யாராவது இந்த முகம்மதை வணங்கக்கூடியவராக இருந்திருந்தால் இதோ முகமது மௌத்தாக விட்டார். அல்லாஹ்வுடைய நபியை யாரும் வணங்கவும் இல்லை, அல்லாஹ்வுடைய நபியை நபியோட இடத்துல வச்சார்கள், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரும் வைக்கவும் இல்லை. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில முகமது அப்படி பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஓர்டரும், நீங்க ஒருவர் மற்றவர் அழைக்கிற மாதிரி நபியை அழைக்காதுங்க, யார ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ் அப்படித்தான் பேசணும். ஆனாலும் அல்லாஹ்வுட நபியை யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ்னு தான் பேசியிருக்கிறார். முகமது 3-4 இடத்துல பேசியிருக்கிறார். இந்த 4 இடத்தை நீங்க குர்ஆன்ல செக் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பேசுற இடத்துல
முகமது நபி அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டிய இடத்துலதான் அந்த முகமது என்று சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அகீதாவை பாதுகாக்கிறதுக்காக உங்களை யாராவது முகம்மதை வணங்கக்கூடியவராக இருந்தால் முகமது இதோ மௌத்தாக விட்டார். ஏனென்றால் நீங்க அல்லாஹ் இடத்துல முகமது வைக்கலையே, நீங்க அல்லாஹ் இடத்துல ரசூலை வைக்கலையே, நீங்க அல்லாஹ் இடத்துல நபியை வச்சு வணங்கலையே, நீங்க மௌத்தாகல்ல என்று வாதிடுவதாக இருந்தா நீங்க அல்லாஹ் இடத்துல வைக்க போறீங்க அப்படிதான் கேட்டார்கள். இதை சொல்லிட்டு திருப்பி சொன்னார்கள், வமன்கான மின்கும் யஅபுதுல்லாஹ், உங்களை யாராவது அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூது அபதா, அல்லாஹ் எப்போதும் உயிருள்ளவன், ஒரு நாளும் மௌத்தாக மாட்டார். எனவே மஹ்லூக்குகளாக இருக்கிற எல்லாம் மௌத்தாக கூடியவைகள். அம்வாத்துன் கைரு அஹ்யா, மௌத்தான உயிரில்லவர்களுக்கு. கண்ணியமான பெரியவர்களே, அந்த அடிப்படையில உலகத்துல படைக்கப்பட்ட மஹ்லூக கொண்டு வந்து அல்லாஹ்வோடு சமப்படுத்த இயலாது. உலகத்துல எந்த மதத்தை சார்ந்தவனாக தான் கடவுள் என்று எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்தால் ஹய்யுன் என்ற சொல்லால் அடிபட்டு போயிருக்கும் எல்லாமே. அதனால்தான் குர்ஆன்ல ஆக முக்கியமான ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி. எல்லா தொழுகைக்கு பின்னாலும் மனிதன் ஓத வேண்டும், அந்த அகீதாவை புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யு, அல்லாஹ் உயிருள்ளவன், எப்போதும் எல்லாம் மௌத்தாகிறது, அல்லாஹ் மாத்திரம் மௌத்தாக மாட்டான். லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம், அந்த அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. உலகத்துல கடவுளாக மனிதனை எடுத்தால் ஒருவன் அநியாயம் செய்வான், ஒருவன் நன்மை செய்வான், அநீதம் விளைக்கிறவனுக்கு அவனை கண்காணிக்கிற நேரத்தில் அந்த கடவுளுக்கு தூக்கம் போய் இருந்தால், அல்ல அவன் அநியாயம் செய்கிற காலத்தில் ஒரு மௌத்தாக இருந்தால் அந்த கடவுள் அநியாயம் செய்கிற மாதிரி ஆயிடுமேன். குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காமல், நல்லறம் செய்தவருக்கு நன்மையை கொடுக்காமல் அதை கண்காணிக்கிற ஆற்றல் அவருக்கு இல்லாம போயிருமேன். தூங்குற நேரத்தில் ஒரு நன்மை செய்திருக்கிறார், தூங்குற நேரத்தில் அவர் குற்றம் இழைத்திருக்கிறார், இல்ல பாரபட்சம் ஏற்படலாம். கடவுளாக இருக்கிறவன் ஹய்யாக இருக்கணும், எப்போதும் அவர் தூக்கம் இல்லாமல் இருக்கணும், கண்ணயர்வும் இல்லாமல் இருக்கணும். இந்த மூணு தகவலை எடுத்தால் அல்லாஹ்வோட சமப்படுத்த இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் குர்ஆன் நெடுகிலும் ஷிர்க்கை பத்தி அல்லாஹ் விவரித்திருக்கிறார். ஷிர்க் என்பது கொடூரமான குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹு தஆலா ஒரு வாப்பா பிள்ளைக்கு அறிவுரை செய்கிற நேரத்துல அந்த பிள்ளை வாப்பாட அறிவுரையை கேட்கறதுக்கு முன்னால வாப்பாவை மதிக்கணும். அதுக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் இடையில சொல்றேன் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு அறிவுரை செய்யற நேரத்துல அந்த அறிவுரைக்கு அவள் செவிதால் போனும். சில நேரத்தில் என்னை விட அறிவுரை குறைஞ்சவங்களாக இருக்கலாம், ஆனா மதிக்கணும் என்று அல்லாஹ் சொல்ற. நீங்க எப்பயும் ஒரு ஆள்கிட்ட அறிவுரையை ஒருத்த கேட்பான் எப்பேண்டா மதிச்சா தான். சாச்சாவை மதிச்சால், மாமாவை மதிச்சால், மாமா வந்து மதிக்கணும், சாச்ச வந்து மதிக்கணும், அப்ப வந்து மதிக்கணும், இரத்த உறவென்று மதிக்கணும், என்னை விட மூத்தாள் என்று மதிக்கணும். மதிப்பு முக்கியமானது. இந்த மதிப்பை கொடுக்கிறதுக்கு, அந்த மரியாதைக்குரியவர் என்பது அது விளங்குறதுக்கு அப்படி அந்தஸ்தை விளங்கணும் கட்டாயமா. அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். அறிவுரை முதலாவது லுக்மான் மகனுக்கு செய்த அறிவுரை என்று சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்ல ஷிர்க பத்தி, அடுத்த பகுதியை சொல்றதுக்கு முன்னால அந்த மரியாதையை கொடுக்கணும் என்ற பகுதியை இடையில காட்டத்தான் வேறொரு செய்தியை இந்த இடத்துல போடுற அல்லாஹ் தஆலா பாருங்க. வவஸைனல் இன்சான பிவாலிதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துல நாங்க அறிவுரை செய்திருக்கிறோம். தந்த வாப்பாவோட உம்மாவோட கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு அறிவுரை செய்திருக்கிறோம். வாப்பா உம்மா மதிக்கணும். வாப்பா உம்மாவோட விஷயத்துல நாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவுரை செய்திருக்கிறோம். உலகத்துல வாழ்ந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உறவுகள்ல சிலது தற்காலிகமானது. கணவன் மனைவி என்பது தற்காலிகமானது. கணவன் இருக்க மனைவி மௌத்தானால் அவன் இன்னொரு மறுவாழ்வுக்கு போகலாம். மனைவி இருக்க கணவன் மௌத்தானால் மறுவாழ்வுக்கு போகலாம். ஆனா உலகத்துல பிரிக்க அசைக்க முடியாத ஒரு உறவும் பந்தமும் இருக்கும் என்றால் அந்த தாயும் பிள்ளையும் தந்தையும் பிள்ளையும் என்ற பந்தம் என்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், அந்த இரத்த உறவுகளுக்கு அரபியில் அர் ரஹீம் என்று சொல்றது. ரஹீம் என்றால் இந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்றது. அந்த உம்மா வலியோட வருகின்ற அந்த இரத்த உறவு என்றது, அந்த தொப்புள் கொடி உறவு என்ற ரஹீம் என்றது கருவறையோடு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் அறிவுரை செய்திருக்கிறோம். பிவாலிதைஹி, தன்னை உம்மா வாப்பாவோட அவங்களுக்கு பணிவிடை செய்யுமாறும் அவங்களோட அன்பாக நடந்து கொள்ளுமாறும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை சொல்லிட்டு பாருங்க, உம்மா வாப்பா இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க மரியாதையாக நடந்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு உம்மாவை அல்லாஹ் முற்படுத்துற பாருங்க.
ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன். வேதனைக்கும் மேல் வேதனையோட, நோவினைக்கு மேல் நோவினையோட, பலவீனத்துக்கு மேல். வஹன் என்றது பலவீனம். பலவீனத்துல எல்லா அர்த்தம் அடங்கும். வேதனை, வருத்தம், பலவீனப்படுகிறாள், சக்தியை இழக்கிறாள். அந்த பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தோட அவனின் தாய் அவனை சுமந்தாள். அல்லாஹ் சொல்ற பாருங்க. வஃபிசாலுஹு, அதுக்கு பின்னால நீண்ட காலமாக பல மாதங்கள் அவனை சுமந்து, 9 மாதம் 10 மாதம் சுமந்து, அதற்கு பின்னால் அவளை அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற விவகாரம் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த பெற்றெடுக்கிற வருத்தம் இருக்கிறது சுப்ஹானல்லாஹ். ஒரு தாயோட பிள்ளையை பெற்றெடுக்கிற மௌத்த கண்டுட்டு வர மாதிரி வருத்தம் சுப்ஹானல்லாஹ், வர்ணிக்கல. அது அல்லாஹ் அற்புதமானவன் சுப்ஹானல்லாஹ். எந்த தாயும் பிள்ளையை பெறுகிற அந்த வருத்தத்துல இன்னொரு பிள்ளையை பெற இயலாது, இதோட நிறுத்திக் கொள்வோம் என்று நான் நினைப்பாள். ஆனால் இயற்கையாக அந்த பிள்ளையை கண்டவுடனே மறுக்க இன்னொரு பிள்ளையை பெறணும் என்ற மனநிலை அல்லாஹ் அற்புதமாக ஏற்படுத்துகிறார். கண்ணியமான பெரியவர்களே, அந்த புள்ளைய பெற்றெடுத்து அந்த புள்ளைய அப்படியே பாலூட்டி வளர்ப்பால். சுமந்ததையும் பாலூட்டி பால் மறந்ததையும் எல்லாம் இங்க சொல்றான். இடையூறத்தை சொல்லல, விளங்கிக் கொள்றதுக்காக. 2 வருடங்கள் முழுமையாக அவள் பாலூட்டுகிறாள். 2 வருடத்துக்குள்ளேயும் பாலூட்டலாம் அவளுடைய சக்தி கேட்ப. ஆனால் பூரணமான பாலூட்டும் காலம் 2 வருட காலம் பூரணமாக. கண்ணியமான பெரியவர்களே, இப்படித்தான் அந்த தாய் அவனை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினாள். அல்லாஹ்வுடைய நபியை நான் இந்த உலகத்துல சேர்ந்து நடப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் யார்? உன்ன உம்மா அண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்த மனிதர், அதுக்கு பிறகு யார் சொல்ல உண்மைதான் அண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு யார் என்று கேட்ட நேரத்துல உன் உண்மைதான் அண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு 4வது முறை கேட்கிறாங்க, யார் சொல்ல? உன்ன வாப்பா அண்ணா. கண்ணியமான பெரியவர்களே, பேசுற நானும் ஒரு வாப்பா தான். நீங்க எல்லாரும் வாப்பமார்கள் பல பேர். நாங்க தூக்கத்தை தியாகம் செய்யறது என் வைஃப் என் புள்ளக்காக செய்யற அர்ப்பணிப்பு லேஸ் இல்லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, எப்போதும் ஒருவர் கல்யாணம் முடிச்சு அவன் வளர்ந்து ஆளாகிற நேரத்துல தான் அவன் உம்மா வாப்பா யாருன்றத சரியா விளங்குவான். நீங்க பார்க்கலாம் குர்ஆன்ல ஆச்சரியமான பல விடயங்கள் எல்லாம் சொல்றான். மனிதன வாழ்க்கையில மனித வாழ்வின் படித்தரங்களை சொல்றான். பிறப்பு, அதுக்கு பின்னால இறப்பு, தள்ளாடுற வயது என்று கட்டங்களை தான் அல்லாஹ் சொல்றான். தள்ளாடுற வயது, அவன் ஓடி விளையாடுற வயது, அதுக்கு பின்னால் அவன் பருவ வயது, முதுமை அடைகிறான். இப்படி அந்த கட்டங்களை தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல எங்கேயும் மனிதன் வாழ்வுல வயதை சொல்லுது ஒரு இடத்துல. வயதை சொன்ன ஒரே ஒரு இடம் 40 வயதை பத்தி அல்லாஹ் சொல்றான். 40 வயது, வபலக 40 சனா, 40 வயதை அடைகிற நேரத்தில் என்ற ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. நீ நல்லா கவனிங்க. ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு சுப்ஹானல்லாஹ் 40 வயது அடைகிற நேரத்துல, இப்ப எனக்கு 44 வயது, 40 வயது என்று வரக்குள்ள 25 வயதுல 26 27 கல்யாணங்களை முடிச்சா, அதுக்கு பின்னால் அந்த 40 வயசு அடைய கொள்ள அந்த புள்ளகளோட முழுக்க காலம் போற ஒரு கட்டமை தான். உலகத்துல பலரை சாதிக்கணும் என்றதை விட புள்ளை நல்லா படிப்பிக்கணும், புள்ளை ஒழுக்கமாக வாழ வைக்கணும், புள்ளகளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். ஆனா புள்ள கொஞ்சம் பருவ வயது அடைஞ்சிட்ட, இன்னும் 4-5 வயதுல நாங்க இன்னொரு மாப்பிள்ளையை தேடணும், அதுக்கு பின்னால புள்ளகளுக்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்யணும். அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நாங்க மூழ்கடிக்கப்படுறோம். நாங்க சிரிச்சாலும் மனதுல ஒரு கேள்விக்குறிகள் எல்லாம் மனதுல இருக்கும். புள்ளகளை வளர்க்கணும், புள்ளங்கியோ தெரியாது, புள்ளகளோட சுப்ஹானல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஆச்சரியமான ஒரு நிலை சுப்ஹானல்லாஹ். எங்கேயாலும் ஒரு பயணம் பேர் வந்தா சின்னவன் படுத்துட்டு இருந்தா அந்த சின்னவனை கொஞ்சம் சும்மா இப்படி கையை கட்டி பார்த்துட்டு போனாங்க. ஏன்னு நெச்சுரல் நான் சொல்றேன், நீங்களும் அப்படித்தான். சின்னவன் அசைவாக்கங்கள் சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு புள்ளகளோட பேச்சுகள் புள்ளகளோடு ஒன்றாக லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மனநிலை அல்லாஹ் எங்களுக்கு தார கட்டம் 40 வயசுல. 40 வயதுல திருந்தாத ஒரு மனிதன் புள்ளகளை பத்தி, குடும்பத்தை பத்தி, பெத்த வாப்பா பத்தி, உம்மா பத்தி விளங்காட்டி அவன் மனுஷன் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, 40 வயது அடைகிற நேரத்தில் அவன் புள்ளகளோட இயல்பான தன்மையை அல்லாஹ் காட்டுறான். என்ன படிப்பினை தரம் தெரியுமா? அந்த புள்ளகளோட நாங்க இறக்கமா பார்க்கல, நாங்க எங்க டைரி மறுபக்கத்தை பெறட்டோம். அப்படி நானும் குழந்தையாக இருக்கல, இப்ப வாப்ப வயசாலியாக இருக்கிறேன். நான் 40 வயசாக கொள்ள என் வாப்ப வயசு பெற்றுவா இலாஹ இல்லல்லாஹ். என் வாப்ப வயசாலியாக இருக்க கொள்ள
நான் என்ன புள்ளைய பார்த்து அதே மரபணுதான் என் வாப்பட மரபணு என்ன அப்படித்தாண்டா பார்த்திருப்பாரு. சுப்ஹானல்லாஹ். நான் இப்ப மதிக்கிறலையே என் வைஃப் என்ன புள்ளைய கொஞ்ச நேரத்துல என்ன புள்ளையோட படுற கஷ்டத்துல அந்த புள்ளைக்கு காய்ச்சல் என்றால் படுகிற அவஸ்தையில இதே வருத்தத்தை பன்மடங்காக எனக்கு இப்ப வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, டாக்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அடே கொடையொன்று கூட வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த உம்மட புடவையால புள்ளைய போத்தி கொண்டு தலை நலைய டாக்டர் என் உண்மை கொண்டு போய்த்திப்பா என்ன இப்படி விலங்கோணமான கட்டத்தை தான் அல்லாஹ் 40 வயசுல இதை பார்த்து நான் ஒரு நேரத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அதனால பல நபிமார்கள் அல்லாஹ் 40 வயசுல நபியாத்திக்கிறார். 40 வயது மூளை வளர்த்திய ஆய்வு செய்யற நேரத்துல ஒரு மனிதன் சராசரி நல்ல சிந்தனா சக்தி, எதையும் நிதானம், எதுலையும் விவேகம், எதுலேயும் நாகரிகம், மரியாதை, கட்டமைப்பு, கௌரவம், சுயமரியாதை எல்லாம் பேணப்படுகிற. பாருங்க, சின்ன வயசுல நாங்க எதையும் தாரையும் பார்த்து ஹோன் ஏசி இருக்கும். இப்ப நிதானமாக பேசுவோம், அடக்கமாக பேசுவோம், பின்னணிய யோசிப்போம், பின்விளைவை யோசிப்போம், இதால பாரவரத்தை யோசிப்போம். அட அந்த மயத்துக்கு நான் போகணுமே, கட்டாயம் போக வேண்டிய மயத்து, இப்படி பல மாதிரி பல யோசனை, சிந்தனா சக்தி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, அந்த 40 வயது அடைஞ்ச புள்ள குட்டிகளோட இருக்கிற நேரத்துல கல்லாடுறதான் நீங்க எப்பயும் பார்க்கலாம். நபிகளார் சொன்னார்கள், வீட்டுல வயது முதிர்ந்த உம்மை வாப்பாவை அடைந்திருந்த நிலைமையில அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுக்கு நன்மை செய்து அதால சுவர்க்கம் போறதுக்கு தவறிய மனிதன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிகளார் ஆமீன் சொன்னார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அதனால்தான் நீங்க பார்க்கலாம், அந்த வயது முதிர்ந்த வயதுல தள்ளாடுற வயதுல உம்மை வாப்பா எங்கிட்ட இருந்தால் அதுகளுக்கு ஒரு சோதனை, இன்னொரு சைடால சுவர்க்கத்தை அடையறதுக்கு ஒரு பாக்கியம். அது அதனால ஒரு சஹாபி கேட்கிற, யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறதுக்கு என் பேர் கொடுத்து நான் கட்டாயம் போகணும், யார சொல்லலாம். நபிகளார் கேட்டார்கள், அஹய்யத்துன் உம்முக்க, உன்ன தாய் ஹயாத்தோடு இருக்கிறான்னு கேட்டாங்க. வயசாலி. ஆம் யார சொல்லலாம், நீங்க திரும்பி போ, யுத்தத்துக்கு வருவான, நீங்க ஒரு உமக்கு பணிவிடை செய்யுங்க. அவங்க யுத்தத்துக்கு போறாரு, அதுக்கு அனுமதி கேட்கிற நேரத்தில் திருமணம் முடித்திருக்கலாம், பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஏன் உன் உம்மை ஹயாத்தோடு இருக்கிறான் கேட்கிற கேள்வியை பார்த்தால் வயதான உம்மவாக இருக்கும். இவர் கொஞ்சம் வயதுல தாங்கினவராக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாங்க நிறைய நினைக்கிற கல்யாணம் முடிச்ச உடனே உம்மா அப்மாரை பார்க்கப்படாது. கல்யாணம் முடிச்ச உடனே எங்கட பார்ட்னர் நல்ல பிஸி ஆகி பிசினஸ் அண்டி அப்படி அண்டி இப்படி அண்டி ஆட கொடுக்க கூட கொடுக்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, பழைய கால மனிதர் உம்மா அப்மாரை அடிக்கடி போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு நாங்க போன் கையில இருக்கிற, நாங்க பிஸியாக இருந்தாலும் ஒரு கோல் போட்டாவது உம்மா வாப்பாட்ட ஒரு கோல் விசாரிச்சு கொண்டு பேசிக்கொள்றது, வாகன வசதி இருக்குது போய் பார்த்துக் கொள்றது. உண்மையாக வச்சுக்கோங்க, நானும் தான் நீங்களும் தான். மௌத்தா போனதுக்கு பின்னால உம்மா அப்மாரை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இருக்கிற காலத்துலதான் உம்மா அப்மாரை நல்லா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் கேட்கிற கேள்வியை பாருங்க. எங்கட பொண்டாய்க்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு செலவழிக்க கொள்ள லட்சத்துல கோடியில செலவழிப்போம், ஒன்று கணக்கு பார்க்கல. நாங்க திடீர்னு ஒரு விருந்தாளி வந்தால் அவர்கிட்ட எங்கட இமேஜுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறது, ஒரு சாப்பாடு போடுற, பசந்தா போடுற, இல்ல 20-30 செலவழி நத்திங். நீங்க பாருங்க, சில நேரத்துல சில வாக்குமாறு இருக்கிற வாழ்ற காலத்துல அவங்க கௌரவமானவங்க, அவங்க சரியான கௌரவம், ரெஸ்பெக்ட் ஆனவங்க. அவருக்கு இப்ப சல்லி இல்லாட்டியும் ஒன்றும் இல்லாத காலத்திலேயும் புள்ளகள் நல்லா இருந்தாலும் புள்ளல்கிட்ட ஒரு வார்த்தை வாயத்திலிருந்து மகனை தானான்னு கேட்கல. இந்த மரியாதை, கௌரவம், இந்த கௌரவத்தை நாங்க விளங்கித்தான் நாங்க வேலை செய்யணும். சில நேரத்துல கஷ்டமான நிலைமையில மாதத்துக்குரிய மருந்த வாங்கத்து சல்லி இல்லாம தடமாறி இப்படி ஒரு நிலைமை, வெளியில ஒரு வார்த்தை வெளியுறவு கேள்விப்பட்டால் அது எங்கள்கிட்ட சொல்லப்பட்ட எங்களுக்கு மான பிரச்சனை வரும். பாப்பா என்ன பாப்பா உங்களுக்கு வாய்ப்பு கேட்க தெரியாதா, அப்படி பேசப்படாது. அந்த உம்மா வாப்பாருக்கு நாங்க பேத்து கேட்கணும், அவளுக்குள்ள ஹக்க கொடுக்கணும். இல்ல நானும் கொடுப்பது, தம்பி கொடுப்பது, கஞ்சி காய்ச்ச சில குடும்பத்துல தெரியுமா, சில குடும்பத்துல கஞ்சி காய்த்த கதை, சட்டியில தண்ணியை சூடாக்கி அப்படியே வச்சா எல்லாரும் ஒரு கொத்து கொத்தா கையில இருந்து அரைச்ச கொழுது போடுங்க, அவன் போடுவாரன் இவன் சும்மா போட்டு வைக்கிறான். கடைசியில பார்த்தா ஒத்தரும் போட்டு இல்ல. இப்படி நிலைமையில குடும்பத்துல பார்க்கலாம். கண்ணியமான பெரியவர்களே, குர்ஆன் சொல்கிறது, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழியில செலவழிக்கிறதுக்கு ஆகப்பெரிய வழிமுறை எது என்று கேட்கிறார்கள். ஜிஹாத் இருந்தது, ஏழை இருந்தது, அனாதை இருந்தது, எல்லாமே. எல்லா பட்டியலுக்கு முன்னால முதலாவது அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், நீங்க செலவழிக்கிறதுல ஆகப்பெரிய செலவு, ஆகப்பெரிய தர்மம் உம்மக்கும் பாப்புக்கும் செலவழிக்கணும்.
இன்னைக்கு எத்தனை பேர் மிஸ் பண்றாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் அதை மிஸ் பண்றதை பாக்குறோம்? உங்களுக்கு தெரியுமா? கையில என்னால கொடுக்கலும் என்றால் உம்மோட வாப்பட கையில பொத்திட்டு வாங்க, அவங்களோட கூட்டாளி கொடுக்கட்டும், தர்மம் கொடுக்கட்டும், 4 பேருக்கு கொடுக்கட்டும், பள்ளி முவாசினுக்கு கொடுக்கட்டும், ஹசரத்து. தெரியுமா சில பேர் இருக்கிற வாப்புமாரு அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, வாழ்ற காலத்துல மகளுக்கு அதை கொடுத்துட்ட, கடையை இவனுக்கு கொடுத்துட்ட, ஃபேக்டரி இவரை கொடுத்துட்ட, எல்லா வருமானமும் உள்ளட பேர் எழுதி முடிச்சாச்சு, கலாஸ். வெறும் கையோடு இருக்கிறது, சம்பளம் வாங்காத வேலைக்காரன் வேலைக்காரியாக உம்மா பாப்பா முதுமையை அடைந்த நிலைமையில நல்லா இருந்த மனிதன் கையில் ஒன்றும் இல்லை, ஒரு வருமானம் இல்லை, இப்ப பிஸ் ஒன்றும் இல்லை. வேலைக்காரன் வேலைக்காரியாக மகன் புள்ளையா அல்லது மருமகள் அல்லது மருமகன் அவருடைய சம்பளத்துல மகன் உம்மா வாப்பா வாழ்றது. அந்த பேர பிள்ளைய நேசரி கொள்வதற்கு திரியோட பிடிச்சு கொடுத்தால் பேசிட்டு வரலாம், பசந்தா அதை கடக்குமா? இல்ல மாமா நீங்க கூட்டு போங்க, இவருதான் கூட்டு போறது வர. கடைசி காலம் வர காட்டும், வெயில்ல தாங்க இல்லாத காலம் வர காட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி வயசாலியான குறைஞ்சிடும். திடீர்னு வெள்ளண்டைக்கு ஷோம் நல்ல ஃபிட்டா இருந்தவர் அந்தியா கொள்ள கூதல் நடுக்கம். ஏன்? இன்ஃபெக்ஷன், வைரஸ், ஒருத்தர் விலங்கெடுக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற வயசுல அங்க எல்லாம் நடமாடுறது, வயசாலி கடைக்கு போறது வாரது, கொஞ்சம் கணக்கு மிஸ் ஆனா புள்ள குரோடுறது. இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தா நல்லா இருக்கும் ஆசைப்பட்டு உம்மா அப்பா சில நேரத்துல கடைசிக்கு என்ன தெரியுமா விஷயக்கிற இப்ப மௌத்தா போன நல்ல தொல்லை வாங்க எல்லாம் நிறைய நிலைமைகளை பார்க்கலாம். நாங்க மௌத்தா போனதை பின்னால கவலைப்படுறதுக்கு முன்னால இருக்கிற காலத்திலேயே அவரோட குடும்பம் உங்களுக்கு தெரியுமா, சில வயசானவங்க இருப்பாங்க, ஆரம்ப காலத்துல கொடுக்க கிடைக்காத காலம், அவங்க யங் காலத்துல நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, புறவிகளை கவனிச்சுக்க மாட்டாங்க. வயசு போனதை பின்னால்தான் அவங்களுக்கு நடுக்கம் மாறுது, பயானுகளை கேட்கொள்ள இருக்கிற காலத்துல தாத்தா கவனிக்கலையே, தங்கச்ச கவனிக்கலையே, இப்ப ஏக்கம் வருது, கொடுக்கறது 10 ரூபா கையில். இந்த ஏங்குற டைம்ல மகனாக இருக்கிற நானும் நீங்களும் பொத்தோனம் பாப்பட கையில நாங்க வச்சுவோங்க. இதை நீங்க அடே ஒரு காலத்துல ஒரு 1000 ரூபா கொடுக்க கிடைக்கலடா தாத்தாக்கு, அண்ணன் தாத்தா வீட்டுக்கு வாரரு, நானா கஷ்டமான காலத்துல வாரரு, கடன் கழிக்க வருகிறாரு. அடே சக்கராத்துக்கு முன்னால அந்த வாப்பக்கு ஒரு 5000 ரூபாய் சல்லிய பொத்துன்னு அவரை கொண்டு போய்த்து உங்களுக்கு ஒன்றுமே இந்த வாழ்க்கையில தர கிடைக்கல, மன்னிச்சு முடி நானே வச்சு முடியும் இப்படி என்று கொடுக்கறதுக்காவது கையில ஏங்குகிற கட்டத்திலேயாவது 5 புள்ள 6 புள்ள கார் வாகனம் பங்களா எல்லாம் இருக்குது, எல்லாம் பொந்த ஐஸ்வரமா எல்லாம் ஆடுறது, எல்லாம் செலவழிக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பெத்த வாப்பா உம்மா பார்க்காம இருந்தால் மௌத்தா போறதுக்கு பின்னால கவலைப்பட்டு வேலை இல்லை. அதனாலதான் அறிவுரைய ஏற்க முன்னால அவங்களோட அந்தஸ்து அல்லாஹ் இடையில சொல்றான். லுக்மான் யார்? மகன் யார்? இந்த மகனுக்கு அறிவுரை செய்யறதுக்கு முன்னால லுக்மான் வாப்பா, அந்த வாப்பாவாக இருந்து இந்த புள்ளைய பெற்றெடுத்து இந்த புள்ளைய வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? நாங்க எங்கட புள்ள எங்கட உம்மா வாப்புக்கு நாங்க செய்யறத எங்கட புள்ள பாப்பான். எங்கட புள்ளக்கு உம்மா வாப்புமாரோடு நாங்க நடந்து கொள்ற கண்ணியத்தை காட்டாம வளர்த்தா அவனும் அதே ட்ரெக்கில வளருவான். நாங்க வயசாளியானதுக்கு பின்னால எங்களை கொஞ்சமும் பார்க்க மாட்டாங்க. அனுட்ட கரது தமன்ட்ட பலது என்று சொல்றது. கண்ணியமான பெரியவர்களே, நாங்க எங்க உம்மா வாப்புமாரை கொண்டு போய் காட்டி 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 கொடுத்து கொடுத்து மகன் வாப்புமா கொடுத்துருவாட மகனே இதை, அப்பா கொடுத்துருவா மகனே இதை, அப்படி எண்ணி நான் காட்டி காட்டி வளர்த்தா அந்த அந்தஸ்துல அப்படியே எங்களை மதிப்பான். எங்களை வாப்பு மதிச்ச மாதிரி எங்களை மதிப்பான். உங்களுக்கு தெரியுமா சில புள்ளைகள் இருக்குது வாழ்க்கையே முழுக்க உம்மா வாப்பா புள்ளைக்கு செலவழிக்கிறது, முழுக்க முழுக்க செலவழிக்கிறது. நடுநிசையில் எழும்போனோமா 4 மணிக்கு வேன் வரும், கொழும்பு போகணும், இந்த ஸ்கூலுக்கு போகணும், தேடின சல்லிய முழுக்க முழுக்க அழிச்சிருக்கிற அந்த பிள்ளைய படிப்புக்காக அவன் யூனிவர்சிட்டி போகிறான், அவன் டிகிரி முடிக்கிறான், அவன் பட்டதாரி ஆகிறான், அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ஆளவன். ஆனா அவன்கிட்ட இஸ்லாத்தை கொடுக்காட்டி நாளைக்கு எங்களை காட்டி நாங்க ஒரு நோமல் சாரம் ஒன்றும் நோமல் ஷேட் ஒன்றும் எங்களை பார்த்தா பெரிய வசதி உள்ளவங்க மாதிரி வெளியில இல்லாம இருந்தா அவன் கார்ல வந்த கூட்டாளிமாரோட வரக்குள்ள பெத்த வாப்பா இதுதான் என்று ரெஸ்பெக்டாக மரியாதையாக முத்தமிட்டு காட்ட வைக்கப்படுவான். அவன்கிட்ட இஸ்லாம் இல்லாட்டி அவன் கண்ணியமான பெரியவர்களே கண்டுகொள்ளாமல் போவான். 4 பேருக்கு முன்னால சபைக்கு உம்மா வாப்பாரை கூட்டிட்டு வரமாட்டாங்க. கண்ணியமாக வளர்த்த புள்ளைகளை பாருங்க, இந்த பெரிய டிகிரிய அவனு சர்டிபிகேட் எடுக்கிற டைம்ல உம்மாவை வாப்பவே தான் எடுத்துட்டு போறது. நீங்க பாருங்க, நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரத்துல அரச மாளிகையில அவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். கடைசியாக பிள்ளைகள் எல்லோரும் சரணடைஞ்சு வந்தாங்க.
அந்த சகோதரமார் பால் கிணற்றுல போட்ட சரித்திரத்துல கடைசியாக யூசுப் அவங்க எல்லாரும் வர சொல்லிட்டு உம்மவையும் பாப்புவையும் வர சொல்ற நீண்ட சரித்திரம். நான் ஒரு டைம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, அந்த 2 பேரையும் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல அணையத்துறது, அந்த ஸ்டேஜ்ல அணையத்துறது உம்மா வாப்பன்ற லேசப்பட்ட விஷயம் அல்ல. அந்த வகையில தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அந்த உம்மா வாப்பா 2 பேரும் அவங்களோட கண்ணியமா நடந்துவோங்க. அதுல தாயிட மனசை நோகடிச்சுட்டு சுவர்க்கம் போகலாது, தாயிட மனசை நோகடிச்சு சுவர்க்கம் போகலாது. தந்தைய மனசு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன். அல்லாஹ்க்கு வெறுப்பான பாவம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. 2வது பாவம் உக்குக்குள் வாலிதேன், தாயிட மனசை தந்தையிட மனசை நோகடிப்பது. நீங்க பாருங்க இந்த ஆயத்துல ஃபி ஆமைன் 2 வருட காலம் பாலூட்டி பால் மறந்தது, சுமந்தால், பெற்றெடுத்தால், வளர்த்தால், பாலூட்டினால் எல்லாம் இதை சொல்லிட்டு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர் லீ, இந்த உம்மா வாப்பா ரப்பு இதுல முதலாவது நீங்க நன்றி செலுத்தணும் எனக்கு தான். அனிஷ்குர் லீ, நீங்க எனக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க நல்லா சொல்றான். 2வது யார்? வலிவாலி தைக்க, உன் உம்மக்கும் வாப்பக்கும் நன்றி உள்ளவனாக இரு. முழு உலகத்தில் உள்ள எந்த மதத்தை சார்ந்தவனுக்கு நல்லா சொல்றான். முதலாவது அல்லாஹ். ஏன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த சொல்றான்? உனக்கு உடம்பை தந்தது அல்லாஹ், உனக்கு மூளையை தந்தது அல்லாஹ். தாயுடைய கருவறையிலே சுமந்தை தான் அவள் செய்த வேலை, ஆனால் கருவறைக்குள்ளே உன்னை வளர்த்தது அல்லாஹ் தான். கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் தான் கண்ணை வச்சான். சுப்ஹானல்லாஹ். இந்த சின்ன மூளை என்று சொல்றது டிசேபிள் பிள்ளைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க அனுபவிச்சிருக்கோம். அந்த பிள்ளைகளோட கண்ணியமான பிள்ளை சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு சிந்தனா சக்தியை தந்திருக்கிறார், எங்களுக்கு மூக்க தந்திருக்கிறார், இயங்க வைத்திருக்கிறார், சிறுநீரகத்தை தந்திருக்கிறார். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்க எல்லாரும் உங்களோட வாப்பட வயிற்றில் உங்களோட தாயுடைய வயிற்றிலிருந்து நீங்க வெளியேற்றுகிற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமத்தான் அல்லாஹ் வெளியாக்கினான். ஒன்றும் தெரியும் உங்களுக்கு. எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுவே கீழே விழுந்து அதுவே போய் பால் குடிக்கும். மனிதனாக பிறந்தவனுக்கு அது தெரியாது, அவனை தூக்கித்தான் பால் ஊட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அவன் தான் எல்லாத்தையும் செய்தான், உடற்கட்டமைப்பை தந்தான். ஹுவல்லஹி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸ் அல் ஹகீம். அல்லாஹ் சொல்ற சுப்ஹானல்லாஹ். அவன் தான் உங்களுடைய தாயுடைய கருவறையில வச்சு உங்களுக்கு அழகான உருவத்தை தந்தான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அழகான உடற்கட்டமைப்பு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். எல்லா படைப்பினங்களை விட அழகான தோற்றத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இது எல்லாத்தையும் செய்து யார்? அல்லாஹ் தான். எனவே யார் முதலாவது நன்றி செலுத்தப்பட வேண்டும்? அல்லாஹ் தான். 2வது வழிவாலிதை. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாய் சுமந்தால், பெற்றெடுத்தால், வளர்த்தால் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. படைப்பாளனாகி என்னிடமே இலையல் மசீர், என்னிடமே மீண்டு நீங்கள் வந்தே ஆகணும் பற்றி செய்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நீ பிறந்தாய், வளர்ந்தாய், ஆளாகிறாய், எல்லாம் முடிவு. பிறப்புள்ள உனக்கு இறப்புண்டு என்று சொல்லாமல் என்னிடமே நீ மீண்டு வரும். குர்ஆன் குர்ஆன நினைச்சா மேற்கூறி குர்ஆன சிந்திக்க 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 சுப்ஹானல்லாஹ் புத்தினமான இதராய். குர்ஆன்ல சொற்களை மடக்கி மடக்கி அனாவசியமாக சொற்பிரயோகம் வராது. 2 வார்த்தையில் ஆழமான அர்த்தம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சிந்திக்கிறவர்களுக்கு. எனவே அல்லாஹ் தஆலா இதை எங்களுக்கு அருமையாக இந்த பெற்றோருடைய விஷயத்தை சொல்றாங்க. அந்த பெற்றோர் அந்தஸ்து மிக்கவர்கள். ஆனா அல்லாஹ் என்ற ரப்புல் இஸ்ஸத்துடைய தனித்துவத்துடைய விஷயத்துல பெத்த உம்மா வாப்பவாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு இணை வைக்க சொல்லி உங்களை தூண்டினால் நீங்க உம்மா வாப்பமாருக்கு அல்ல கட்டுப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு தான். இதை பத்தி அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். நாங்க அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்க்க முயற்சிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.